ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் நீடிக்க போகிற இந்த ஐபிஎல் கிளாஷ் ஆக போகுது இன்டர்நேஷ்னல் ஸ்கெட்யூல்னோட. அதில் மிக முக்கியமாக பாதிக்க போகிற டீம் ஒன்றுங்க. இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே இது வரைக்கும் சூப்பராக ஆடின டீமும் இதுதான். அவங்க ஃபேன்ஸே நம்பாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக ஆடிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன். வேற யார்? ஆர்சிபி தான். ஆர்சிபிக்கு கப்பு கையிலேற்ற தூரத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். ஹேசல்வுட் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வீரர், அவரும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு தயாராகணும். இன்னொரு பக்கம் ஹேசல்வுட் இன்ஜூர்டாக இருக்கும்போது ஆர்சிபிக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஆடி கொடுத்தது லுங்கி எங்கிடி. அவரும் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த வீரர், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்குவாடில் இருக்காரு. அவரும் அங்கே போய் ஆடணும், அவரும் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை. சரி, பவுலிங்கில் தான் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தா, பேட்டிங்கில் இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ சீரிஸ் நடக்க போகிறதுனால ஜேக்கப் பெத்தல், இங்கிலாண்டை சேர்ந்த வீரர், அவர் வந்து இங்கிலாந்து கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ரொமாரியோ ஷெப்பர்டும் கிளம்பிடுவாருன்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குங்க. ரொம்பவே கஷ்டமான இந்த சுச்சுவேஷனில் ஆர்சிபி எப்படி விளாட போகிறாங்க அப்படின்ற பெரிய கேள்வி வருது. ட்ரோஃபி கை கட்டுற நேரத்தில் கூட ஆர்சிபிக்குன்னு நடக்கிற மாதிரி ஒரு நல்ல சீசனில் கெட்ட நேரம் ஆரம்பிக்குதோ அப்படின்ற டவுட்டு ஃபேன்ஸுக்கு வருது. ஆர்சிபி இதையும் தாண்டி இந்த வருஷம் கப்பை ஜெயிப்பாங்களா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.